திருப்பூர் தொகுதியில் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட பெண்ணை வீடு புகுந்து விரட்டியதாக செய்திகள் இணையதளங்களில் வெளியாகி வருகிறது. ஒட்டுமொத்த திமுகவும் ரவுடித்தனமாக செயல்பட்டு வருகிறதா என்ற ஒரு கேள்விதான் இணையதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 3 ஆண்டுகள் திமுகவினர்களின் ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சி என்றும் இவர்கள் பாஜகவின் ஆட்சியை குறை கூறுவதற்கு தகுதியே கிடையாது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனமும் செய்துள்ளார். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டுகால ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னீர்களே, வெற்றியடைந்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் என்று மாற்றியது என்ன காரணம் என்ற கேள்விகளை கேட்ட பெண்ணுக்கு தற்பொழுது வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த திமுகவின் நிர்வாகிகள் என்னதான் இவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நிச்சயமாக இந்த சிங்கப்பெண்ணை நமது சேனல் மூலியமாக பாராட்டித்தான் ஆகணும். தற்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்று உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து பாருங்கள். நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அங்குதான் அனைவரும் செல்வார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளார்கள். நிச்சயமாக திமுகவினர்கள் திருப்பூர் தொகுதியில் வெற்றியடைவது கடினம். ஏனென்றால் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது என்றும் கடுமையான விமர்சனமும் நாளுக்கு நாள் முன்வைக்கப்பட்டே வருகிறது. இதுவே கடைசியாக இருக்கட்டும். திமுகவினர் ரவுடித்தனத்திற்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறதா என்றுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. திருப்பூர் மட்டுமல்ல, தூத்துக்குடியாக இருக்கட்டும், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி, கோவை போன்ற பகுதிகளிலும் திமுகவினர்கள் தோல்வி அடையக்கூடிய அச்சத்தின் காரணமாக அப்பகுதி மக்களை விரட்டி அடித்தும் மேலும் பயமுறுத்தியும் திமுகவினருக்கு ஓட்டு போடவில்லை என்றால் உங்களது மின்சாரங்கள் துண்டிக்கப்படும் என்று கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்துள்ளார்கள். இது போன்ற தவறுகளை திமுகவின் நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். நிச்சயமாக இதற்கு திமுகவின் தலைமை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தை ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் பணத்தை கொடுத்துவிட்டு மக்கள் மத்தியில் கடைசி நேரத்தில் ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று பல தில்லுமுள்ளு வேலைகளை திமுக இதுவரை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த மக்களவை தேர்தலில் மக்கள் தெள்ள தெளிவாக மாறிவிட்டார்கள். யார் நல்லவர், யார் கெட்டவர், யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற ஒவ்வொரு கேள்விகளும் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு நிதி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது, அதில் எம்எல்ஏவும் எம்பிக்களும் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணக்கிடும் வகையில் மக்கள் தெள்ள தெளிவாக ஆகிவிட்டார்கள். திருப்பூரில் திமுகவின் செயல்பாடுகள் சரியா தவறா என்பதையும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.